அடுத்தவர்களை குறை சொல்பவர்களை பாபா கண்டிப்பது வழக்கம். அப்படிப்பட்டவர்கள் மலம் தின்னும் பன்றிக்கு இணையானவர்கள் என கடுமையான மொழிகளால் எச்சரிக்கப்பட்டிருந்தார்கள். முதலில் உன் கண்ணில் உள்ள புரையை நீக்கு, அப்போதுதான் பிறர் குறையை உன்னால் தெளிவாக பார்க்க முடியும் என்று பைபிள் கூறுகிறது. பாபாவும் பைபிளும் உன்னை குறை கூறக்கூடாது என வலியுறுத்துவது ஏன்? ஏனெனில் நீ நன்மை செய்ய பிறந்தவன், நல்லவன். கெட்ட வழியில் போய் தீமையை விலை கொடுத்து வாங்கிக் கொள்ளாதே என எச்சரிக்கவே வலியுறுத்துகின்றனர். உலகம் தப்புகளின் வழியே செல்பவர்களை பற்றியோ அவர்களின் முடிவுகளை பற்றியோ ஒருபோதும் கவலைப்படாது. ஏனெனில் அவர்கள் எப்படி இருப்பார்கள், அவர்களின் முடிவுகள் எப்படி இருக்கும் என்பது உலகுக்கு தெரிந்திருக்கும். கெட்டவர்கள் ஆற்றோறும் செழித்து வளரும் மரத்தைப் போல ஓங்கி செழிப்பார்கள். ஆனால் அவர்கள் முடிவோ திடீரென ஒரு நாள் ஆற்று வெள்ளத்தால் அடித்து கொண்டு போவதைப் போல காணாமல் போய்விடும். அங்கே மரம் இருந்த சுவடு கூட தெரியாது. இதுபோலத்தான் கெட்டவர்கள் எவ்வளவு தீயவர்களாக வாழ்ந்தாலும் புகழ் பெற வாழ்ந்தாலும் அவர்கள் பெயர் நிலைக்காமல் போவார்கள். நல்லவர்கள் தங்கள் நிலையிலிருந்து விலகி விடும்போது அவர்களுக்கு ஏற்படுகின்ற துன்பம் காலங்களை கடந்தும் பேசும் பொருளாகும். அதனால் நல்லவன் தப்பு செய்யக்கூடாது என கடவுள் எச்சரிக்கின்றார். பாண்டவர்களின் பேரனான பரிசுத்து ராஜா இப்படிப்பட்ட நிலைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அவர் தன்னுடைய தாத்தாவான தர்மருக்கும் சதுர்முக பிரம்மாவுக்கும் இணையாக தர்மத்தை கடைபிடித்தவர். பாரபட்சமற்றவர், சிவனுக்கு இணையாக அனுக்கிரகம் செய்யும் சமர்த்தர், எல்லா ஜீவராசிகளையும் காப்பதில் விஷ்ணுவை நிகர்த்தவர், மிகவும் பொறுமையானவர், ஞானம் நிரம்பியவர். இப்படிப்பட்ட மகாராஜா ஒரு முறை வேட்டையாடச் சென்றார். தப்பிய விலங்கு ஒன்று முனிவரின் குடில் வழியே சென்றதால் அதை பின்தொடர்ந்து ஓடி வந்த மன்னர் விலங்கை காணாமல் திகைத்தார். அங்கே கண்களை மூடி தியானத்திலிருந்த முனிவரிடம் விலங்கை பற்றி விசாரித்தார். மிக ஆழ்ந்த தியானத்தில் இருந்ததால் முனிவரும் எந்த பதிலையும் கூறவில்லை. இதனால் பொறுமை இழந்த மன்னர் அந்த பக்கம் செத்து கிடந்த ஒரு பாம்பை எடுத்து முனிவரின் மீது போட்டுவிட்டு சென்று விட்டார். தர்மத்தை அறிந்த மகாராஜா செய்த இந்த தவறை உணர்ந்த முனிவரின் மகன் மன்னர் பாம்பு கடித்து இறப்பான் என சபித்து விட்டான். மன்னன் தனது தவறை உணர்ந்து வருத்தமடைந்தான். முனிவர்களும் ஞானிகளும் கூட மன்னரின் இந்த தவறு மன்னிக்கப்படலாம் என கூறினார்கள். ஆனால் செய்த தவறுக்கு தண்டனை நிச்சயம் என தீர்மானிக்கப்பட்டது. அந்த சாபத்தை நிறைவேற்ற தர்ஷகன் என்ற பாம்பு முடிவெடுத்து பல தடைகளை கடந்து மன்னனை கடித்து கொன்றது. மன்னன் தான் இறப்பதற்கு முன்னம் தனது முன்னோர்கள் வரலாறு, பகவானின் வரலாறு அனைத்தையும் முனிவர்களிடம் கேட்டறிந்தான். அவனால்தான் பாகவதம் பிறந்தது. இன்றும் பரீட்சித்து மகாராஜா மக்களால் நினைவு கூறப்படுகின்றார். மன்னன் செய்த சிறிய தவறு அவரது உயிர் பிரிய காரணமாக இருந்தது. இயேசு, சாக்ரட்டிஸ் போன்ற பலரது மரணங்களை இந்த நிகழ்வுடன் ஒப்பிட்டு கூறலாம். இவர்கள் தவறே செய்யாமல் தவறு செய்தவர்களாக பிறரால் சித்தரிக்கப்பட்டு மரணத்திடம் ஒப்படைக்கப்பட்டார்கள். அவர்களது மரணம் இன்று வரை பேசும் பொருளாக இருந்து வருகிறது. ஓம் சாய்ராம்.